இப்போ இங்கே ஒரு ரன்னிங் ரேஸ் எடுத்துக்கோங்க. ரன்னிங் ரேஸில் நிற்கும் போது அங்கே என்ன தேவைப்படுது? யாருக்கு ஸ்டாமினா இருக்குது அதுதான் அங்கே பேசும். நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸோ நைக் டிஷர்ட்டோ இல்லை ஷூவோ அதுவோ தேவையில்லைங்க இல்லையா? நீங்கள் ஷூவே இல்லாட்டியும் ரன்னிங் ரேஸ் ஓடுறதுக்கு நிற்கிறோமா? அங்கே யாருக்கு ப்ரைஸு? ஃபஸ்ட்டு யார் ஓடுறான் அவனுக்கு தான் ப்ரைஸு. ஷூ போட்டிருக்கிறவனுக்கு ப்ரைஸ் இல்லை. நீ ஷூ போட்டிருக்கிற அதனால் உனக்கு ப்ரைஸுன்னு இல்லை. எவன் ஓடுறானோ எவன் ஜெயிக்கிறானோ அவனுக்கு தான் இங்கே ப்ரைஸு இல்லையா? யார் ஷூ வச்சுருக்காங்க ஷூ வைக்கல அதெல்லாம் மேட்ரு இல்லை. சேம் அதே தான் நம்ம பிஸ்னஸ்லேயும். யாருக்கு திறமை இருக்கோ அவன் தான் ஜெயிப்பான். பணம் இருக்கிறவன் ஜெயிப்பான்னு இங்கே ஒரு மாயை. எல்லாம் வாங்கி வச்சுட்டா திறமை வந்துடாது. எல்லா ப்ராடக்ட் வாங்கி வச்சுட்டா அப்படியே தூக்கி அப்ளை பண்ணிட முடியாது. அந்த இடத்துல டிஃபர் ஆகிறது தான் உங்கள் திறமை. சரிங்களா? உங்கள் திறமையை வச்சு மேலே வரணும்னு நினைங்க, வேறு லெவல் ஜெயிப்பீங்க. சரிங்களா? அவங்ககிட்ட ஷூ இருக்குன்னு பயந்துட்டு நீங்கள் தயங்கி நின்னீங்கன்னா கடைசி வரைக்கும் காம்படிஷன்லேயே கலந்துக்க முடியாது. ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்கள் திறமையை வச்சு நீங்கள் வேறு லெவல் நிற்பீங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க ஷூ இல்லாமல் நிற்க வேண்டிய நிலமை வராது. உங்கள் திறமைக்கு முன்னால் பணம்